இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டிருந்த நாகை காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த 27 மீனவர்கள் 42 நாள் சிறைவாசத்திற்கு பிறகு விடுதலை செய்யப்பட்டு சென்னை வந்தடைந்தனர். சிறையில் இருந்தபோது உதவி செய்தவர்களுக்கு அவர்கள் கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்தனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்த நாகை மற்றும் காரைக்கால் மீனவர்கள் 27 பேரை எல்லை மீறியதாக இலங்கை கடற்படை கைது செய்தது. ஊர்காவல்துறை நீதிமன்றம் 42 நாட்கள் தண்டனை விதித்ததால் அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டனர். மத்திய மாநில அரசுகளின் பேச்சுவார்த்தைக்கு பின் விடுதலை செய்யப்பட்ட அவர்கள் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு அவசரகால கடவுச்சீட்டுடன் கொழும்புவில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தனர். சிறையில் இருந்தபோது உணவு, உதவி, குடும்ப பராமரிப்பில் ஜோ சார்லஸ் மார்டின் பெரும் பங்காற்றினார் என மீனவர்கள் உணர்ச்சியுடன் தெரிவித்தனர். இன்னும் சிறையில் உள்ள மீனவர்களை விடுதலை செய்ய அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர்கள் வலியுறுத்தினர். அது நிறுத்த சம்பந்தமாக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேது. ஆனால் மீனவர் கூட்டமைப்பில் கூப்பிட்டு பேசியிருக்காங்க. பேசுனதில் இன்னும் சரியான ஒரு முடிவு இன்னும் அடையலை. இப்போ மீனவர்கள் போகிறாங்கன்னா கடலுக்கு மீன் பிடிக்க தான் போகிறாங்க. அந்த மீன் பிடிக்க போகிற இடத்துலையே அவங்கள அத்துமீறி வர்றாங்க அப்படின்னு இலங்கை அரசு அரெஸ்ட் பண்ணுது. அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதுக்கான எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா, தவறான வழியில் இவங்க வந்திருக்காங்க, இல்லை ஏதாவது கடத்தல் பண்ணியிருக்காங்க, அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணால் ரைட்டு. ஆனால் தொழில் பண்ணுற மீனவர்களை அரெஸ்ட் பண்ணுறது, அந்த போட்டை அரசுடைமை ஆக்கிறது, இதெல்லாம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பல முறையும் கடிதம் மூலியமாக கொடுத்துருக்குறோம். எல்லா துறையும் சந்திச்சிருக்கோம். நம்ம புதுச்சேரி மீன்வளத்துறை அமைச்சரையும் பார்த்துருக்கோம், சிஎம்ஐயும் பார்த்துருக்கோம், எல்லாரையும் பார்த்துருக்கோம், எம்பியும் பார்த்துருக்கோம். அதேமாதிரி டெல்லி கவர்மெண்ட்டில் பிரதமரையும் பார்த்து சந்தித்து எல்லா விஷயமும் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த தமிழ்நாடு மீனவருக்கு ஒரு கண்ணோட்டமாக தான் பார்க்குறாங்க. மற்ற மாநிலத்தில் உள்ள மீனவர்கள்லாம் ஏதாவது பாகிஸ்தானில் எங்கேயோ பிடிச்சா உடனே அந்த அரசு நடவடிக்கை எடுக்குது, உடனே ஆளையும் மீட்டு கொடுக்குது, படகையும் மீட்டு கொடுக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடே இல்லை. முதற்கட்டமாக நான் சார்லஸ் அண்ணனுக்கு நன்றி சொல்கிறது, நாங்கள் போய் அங்கே அரெஸ்ட் ஆன வரைக்கும் முதல் நாள்லேருந்து எங்களை கவனித்ததுலேருந்து, எங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுத்ததுலேருந்து, எங்கள் வீட்டில் உணவுப் பொருளோ இல்லை பணமோ செலவோ எல்லாம் செஞ்சது சார்லஸ் அண்ணன். இது நாள் வரைக்கும் எங்களை வாரம் 15 நாள் ஒரு வாட்டி கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு போகும்போதும் எங்களுக்கு ஒரு நல்ல உணவு வாங்கி கொடுத்தது சார்லஸ் அண்ணன் தான். நாங்கள் இது நாள் வரைக்கும் எல்லாருக்கும் தண்டனைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு 2-3 பேர் மட்டும் சிறையில் வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிட்டாங்க. அது ரொம்ப காரைக்கால்காரவங்களுக்கு ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்குது. எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் தண்டனை ஒரு கோர்ட்டில் ஒரு விதமாக அறிவிச்சிருக்காங்க. அது ரொம்ப வருத்தப்பட ஒரு விஷயமா இருக்குது. நாங்கள் இந்த அளவுக்கு இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்ததுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் சார்லஸ் அண்ணனுக்கு.